செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் வேட்டு. ஏன்னா இதில் வந்துக்கிட்டு மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் செந்தில் பாலாஜி பண்ணாருன்னு சொல்லி அறப்போர் இயக்கம்னு வழக்கு போட்டாங்க. ஆதாரத்தோடு கொடுத்தாங்க. 397 கோடி ஊழல். டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கெல்லாம் மின்சாரத்தை கொடுக்குறது அது நல்லதாக போட்டால் எவ்வளோ லோடு இருந்தாலும் தாங்கும், நமக்கு மின்சாரம் தடைப்படாது. அதுலேயும் போய் ஊழல் பண்ணிக்கிட்டு அதுலேயும் 400 கோடியை ஊழல் வச்சுட்டு வாங்கினா தரமில்லாத டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். திடீர்னு வெடிக்கும், கரண்ட்டு கட் ஆகும். கஷ்டப்பட போகிறது நாம், நம்முடைய வரி பணம். மந்திரி கொள்ளையடிக்கலாம். ஆதாரத்தோடு அந்த அறப்போர் இயக்கம் எடுத்து ஹைகோர்ட்டில் கொடுத்தாங்க, வழக்காக தொடுத்தாங்க. இன்றைக்கி ஹைகோர்ட்டு பார்த்தாங்க, ஆதாரங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி சிபிஐ கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கே பாருங்கள், எங்கே கொடுத்தாலும் வம்பு. தமிழ்நாடு போலீஸ்கிட்ட கொடுத்தா ஆட்சி யார் வராங்களோ அவங்களுக்கு ஜாலியாக அடிக்கிறான். ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே இந்த பணம் கொடுத்தவர்கள், பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் வழக்கு வந்தது. நூற்றுக்கணக்கான பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்தான். இங்கே வந்தது சென்னை சிட்டி போலீஸு என்ன பண்ணா, 2000 பேர் மேலே கேஸை போட்டு விட்டான். பணத்தை ஏமாந்தவன் 100 பேர் தானேப்பா, 200 பேர் தானே. ஏமாத்துனது செந்தில் பாலாஜினா அவர் மேலே தானேப்பா வழக்கு போடணும். நீங்கள் என்ன எல்லார் மேலேயும் போட்டிங்கன்னா பணம் கொடுத்ததும் குற்றம். அதனால் பணம் கொடுத்து ஏமாந்தான் பாருங்கள், அவனையும் குற்றவாளி ஆக்கிட்டாங்க. சரி, அதுபோக மீதி கவர்மெண்ட்டு உங்கள் அதிகாரிகள்லாம் இருக்காங்களே, அரசு அதிகாரி, அவனையும் குற்றவாளி ஆக்கிட்டாங்க பாருங்கள். ஒரு குற்றவாளியை காப்பாற்ற பல அப்பாவிகளையும் பல நிரபராதிகளையும் வழக்கில் சேர்த்தான். இதற்காகத்தான் அப்போ ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேணாம் அந்த இது சென்னை இது மாநில போலீஸ்கிட்ட போனால் எதுவும் ஒழுங்காக நடக்காது, மனசாட்சிக்கு அங்கே மரியாதை இருக்காதுன்னு சொல்லி மத்திய இதுக்கு சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. சிபிஐ விசாரிக்கணும்ட்டாங்க. இன்னும் சிபிஐ என்ன லட்சணம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு வந்தது, சிபிஐ வந்து தாவைக்கா தலைவர் விஜய் எல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்களே, அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் விசாரித்தாங்களே, என்னாச்சு? அப்படியே கணத்தில் கல் போட்ட மாதிரி இருக்குது. அப்போ சிபிஐ ஆச்சு இதை ஒழுங்காக விசாரிப்பான். அப்போ எங்கே தான் போகுது? மாநில போலீஸும் இப்படி இருக்க, ஆளுங்கட்சிக்கு ஜாலியாக அடிக்கிறான். சிபிஐ போனால் சிபிஐ இப்படி பண்ணால் எங்கே போகுது நீதியை கேட்பதற்கு? இன்னுமே ஹைகோர்ட்டு ஜட்ஜுங்களே விசாரணையை நடத்தி இது பண்ணணும், அப்போ தான் முடியும். அதனால் எதிலையாவது நீதி கிடைக்கிறதா என்று பார்ப்போம். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்களா என்பதை பார்ப்போம். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் இல்லை. அவரை நம்ம விமர்சிக்கிறதுக்கு காரணமே தப்பு நடந்தால் நாங்கள் ஒரு மீடியா விமர்சனம் செஞ்சு பேசுவோம். அதை இது பண்ணி அவர் வந்துக்கிட்டு எங்களை எல்லாம் எதிரியாக இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள் ஒரு மீடியா, விமர்சனம் செய்கிறது எங்களுடைய கடமை. அது மாதிரி உங்கள் மேலே வழக்கு வந்திருக்கு, அதனால தான் இந்த விமர்சனத்தை செய்கிறோம். அது நீங்கள் நல்ல தப்பு பண்ணாமல் இருங்க, உங்களை பாராட்டும். தப்பு பண்ணினால் யாராக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும் விமர்சனம் செய்வோம். அது எங்களது ஜனநாயக கடமை. அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. பின்னால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயம், நியாயமான விஷயம், இதுக்கெல்லாம் ஸ்டாலின் இவங்க செந்தில் பாலாஜி இது மாதிரி அவங்கெல்லாம் பழி வாங்குகிறாங்க. பேசவே கூடாதுங்கிறாங்க, நியாயத்தை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அதனால் பல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதில் கூட சொல்கிறாங்க, 397 கோடி நீங்கள் உங்கள் மோசடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி வழக்கு தொடக்குறாங்க. அந்த வழக்கில் நீதிமன்றம் உங்கள் மேலே இது விசாரணை நடத்துன்னு சொல்லும்போது இதை பற்றி பேசுனா தப்பா? இதை பற்றி பேசவே கூடாதா? அதனால் யார் வாயையும் அடைக்க விரும்பாதீர்கள். தப்பு செய்தால் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். அது எங்களுடைய ஜனநாயக கடமைங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். இப்போ நடிகர் பார்த்திபன் ஒருத்தர் இருக்கார். அவர் போய் என்ன பண்ணார், எனக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லைன்னு ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வந்துட்டார். இது இப்போ பேசும் பொருளாக இருக்கும். சினிமாக்காரங்க சினிமாவில் நடித்தா பரவாயில்ல, வாழ்க்கையிலும் நடிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு கூட்டத்துக்கு போனார். அங்கே நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்னு பேசிட்டார். உடனே சமூக ஊடகங்கள்லாம் மிகப்பெரிய கண்டனம் வந்தது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி, நீங்கள் ஒரு முக்கியமான ஆள், சினிமாவில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டைரக்டராக இருக்கீங்க, உங்கள் படத்தை எல்லா ஜாதிக்காரவங்களும் பார்க்குறாங்க, எல்லா மதத்துக்காரவங்களும் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்னு நீங்கள் பெருமையாக சொன்னால்
அது வந்து உங்களுக்கு கரெக்டான வந்து பல விமர்சனங்கள் வந்தது. உடனே சினிமா நடிகர் இல்லை, உடனே நடிப்பு இதுக்கு போய் ஹைகோர்ட்டில் கேஸு போட்டு தாசில்தார்கிட்ட நான் ஜாதி மதம் இல்லாதவன்னு சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறேன். இதுவரை சட்டத்தில் நடந்ததே இல்லை. ஹைகோர்ட்டும் யோசிச்சாங்க, என்னடா இல்லாததை கேட்குறாங்க. அப்புறம் அவங்க வழக்கறிஞர்கள் அந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று அதை பார்த்துட்டு சரி சர்டிஃபிகேட் கொடுப்பான்ட்டாங்க. உடனே தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. இந்தியாவிலேயே முதல் தடவையாக ஒருத்தருக்கு ஜாதி மதம் இல்லாதவர்னு சர்டிஃபிகேட் கொடுத்தது இதுதான் முதல் தடவை. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதனால் பிசி, இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதனால் எம்பிசி, இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதனால் பட்டியலினம், இப்படி தான் கொடுப்பாங்க. இந்தியாவிலே இவருக்கு வந்து ஜாதி இல்லாதவர் மதம் எப்படி ஊரை ஏமாத்துறாங்க. பார்த்திபனுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் ஜாதி பார்க்காதவர்கள் மதம் பார்க்காதவர்கள்னால் உங்கள் குழந்தைகள் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு வேறு ஜாதியில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கணும். உங்கள் குழந்தைகளுக்கு மாற்று மதத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுதான் ஜாதி மதம் இல்லாதவர்களுக்கான அடையாளம். சும்மா ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதை சோசியல் மீடியாவில் நான் இப்படி வாங்கிட்டேன்னு சொல்கிறது ஊரை ஏமாத்துகிற வேலை. சினிமாக்காரங்களுக்கு சொல்கிறேன், நீ வந்து அரசியலுக்கு வராதிங்க, ஒழுங்காக சினிமாவில் நினச்சிட்டு சினிமாவை டைரக்ட் பண்ணிகிட்டு இருங்க. அவர் இப்போ எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டான், மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சோஷியல் மீடியா பூரா விமர்சனம் பண்ணுறான். இப்போ என்ன பதில் கொடுத்துருக்காரு, மனநலம் பாதிக்கப்பட்ட பார்த்திபன் எழுதுகிறேன்னு பதில் கொடுக்குறாரு. இதுவும் கிடையாது, உங்களுக்கு தன்மானம் சுயமரியாதையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஊரை ஏமாத்திடுறீங்க, வாழ்க்கையில் அதை நடத்தி காமிங்க. கருணாநிதி என்ன பண்ணார், அதாவது அவருடைய பையன் மூக்க அழகிரி ஒரு பட்டியலிருந்து இவங்களை வந்து பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணார். அப்போ கருணாநிதி மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்தார். அதுக்கு காரணங்கள் வேறு காரணங்கள் நிறையா இருந்தது. ஏன்னா பட்டியலினத்தை சேர்ந்த பல பேருக்கு இவர் செய்த துரோகம் இருக்குது. ஒரு மந்திரியெல்லாம் வாழ்க்கையவே அழித்தாங்க. பட்டியலினத்தை சேர்ந்த மந்திரியை வாழ்க்கையவே அழித்தாங்க. பட்டியலினத்து மக்கள் மீது கருணாநிதிக்கு பாசம் என்பதே கிடையாது, அரசியல் காரணங்களுக்காக தான் பண்ணுவார். தன்னுடைய பையன் அந்த பெண்ணை இது பண்ண உடனே பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தவ மூக்காளர்கள் முடியாத அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அறிக்க விட்டார். என் குடும்பத்திலிருந்து பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை நாங்கள் எடுக்கிறோம்னு அந்த மாதிரி நடிக்கக்கூடாது. ஒரு ஏழை பட்டியலினத்து பெண்ணை வந்து பெண்ணையோ ஆணையோ பார்த்திபன் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா அவரை வந்து எல்லோரும் வாழ்த்தலாம்.